ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சண்டே 3 in 1 குக்கிங்கில் பார்த்திங்கன்னா குக்கிங் கிடையாது, ஐஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்டிக் ஐஸ். இது வந்து நம்ம பெரியவங்க தான் பண்ணி தரோன்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களே கூட பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஹெல்தி அன்ஹெல்தி நம்ம யோசிக்க வேண்டாம். இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே ஐஸ் சாப்பிடுவோம் தான். ஸோ நம்ம அதை வீட்டிலேயே செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? எல்லா டைம்லையும் நம்மளால் கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஐஸுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மாங்காய் ஐஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ சாக்லேட் வரும் இல்லையா, உள்ளே கூட பல்ஸ் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டு. அந்த மாங்காய்க்குள்ளே வந்து கொஞ்சமாக ஒரு மாதிரி ஜல்ஜீரா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாட் பவுடர் அந்த மாதிரி ஐஸ் தான். அதுக்கு தேவையானது மாங்காய் வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு, புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சர்க்கரை, அதுக்கப்புறம் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். உங்களுக்கு க்ரீன் கலராகவே இருக்கணும்னா நீங்கள் அது போட வேண்டாம். அது 3மே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த மாங்காயெல்லாம் பொடியாக அரிஞ்சதை போட்டுட்டேன். ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா இந்த புதினா போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் உங்களுக்கு மிக்சியில் அடித்ததை காமிக்கல, ஏன்னா கிச்சனில் எனக்கு இடம் இல்லை அது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் இதை நல்ல பெரிய ஜல்லடையில் போட்டு ஜூஸ் வடிகட்டுறது இருக்கும் இல்லையா, அதில் போட்டு இது பண்ணிக்கோங்க, ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருப்பேன் இதில். அதனால் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. க்ரீன் கலராகவே தான் இருக்கும், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து ஐஸ்னாலே ஃப்ரூட்ஸில் பண்ணுறோம் இல்லையா, இது பச்சை மாங்காய் ஐஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட ஸ்டிக் ஐஸ் சாப்பிட்ருக்கேன். ஆம்பானான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வரும், அது சாப்பிட்டிங்கன்னா அந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இதில் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க, நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து தான். சில பேர் வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். நான் சாட் பவுடர் போட்டிருக்கேன், அது ஆப்ஷன் தான். உங்களுக்கு சாட் பவுடர் வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சர்க்கரை கரையிற அளவு நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 5 minutes கொதிக்கட்டும், சர்க்கரை கொதிக்கட்டும். ஏன்னா பச்சை மாங்காயிலே கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இருக்கட்டும். இஞ்சியில் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாட் மசாலா போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. பட் நீங்கள் அது போடலைன்னா உங்களுக்கு க்ரீன் கலராகவே இருக்கும் அந்த ஐஸ் பார்க்குறதுக்கு. இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. நல்லா கொதித்தோடனே 5 minutes ஆஃப் பண்ணிவிட்டு கேஸை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நான் வந்து ஐஸ் பண்ணுற க்யூப்ஸ் அதில் வந்து க்யூப்ஸில் ஊற்றலை, இந்த ஸ்டிக் மாதிரி வரும் இல்லையா, அது எங்கள் வீட்டில் இருந்தனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைனாலும் நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றிட்டு ஸ்டிக் வச்சுக்கலாம் அதில். ஏன்னா அது இல்லையேன்னு சொல்லி நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க, அது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நான் இப்போ என்ன போட்டேன்னா ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டிருக்கேன், ராக் சால்ட் அது கொஞ்சம் போட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இது பச்சை மாங்காங்கிறனால அது கொஞ்சம் ஆட் பண்ணி, அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் விட்டுறலாம். எனக்கு இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதை சாப்பிட்டுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட இது இருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணேன். இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அது மேலே வந்து ஃபாயில் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஸ்டிக் கொடுத்தீங்கன்னா ஸ்டிக் அங்கே இங்கே நகராமல் இருக்கும். நான் அப்படியே தான் வச்சேன். ஆனால் ஸ்டிக் கொஞ்சம் நகர்ந்துருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. உங்களோட விருப்பம். ஏன்னா இப்போ குழந்தைங்களே இது பண்ணிடலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஒரு 35 years பிஃபோர் கூட இந்த மாதிரி ஐஸ், இந்த பச்சை மாங்காய் பண்ணதில்லை. பட் மேங்கோ ஐஸ், ரோஸ் மில்க் ஐஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில். அதை நான் சொல்கிறது அப்போது வந்து அதனால் வந்து இது நீங்கள் குழந்தைங்களே ஈஸியாக பண்ணலாம். அப்போல்லாம் ரஸ்னா வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த ரஸ்னாவை கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸில் ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டிக்கில் ஊற்றிட்டு நான் வந்து ஈவினிங் 6 o'clock பண்ணிவிட்டு வச்சுட்டேன். காலையில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஐஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த கலர் வந்து அதனால தான் சாட் பவுடரால் தான் இந்த கலர். இப்படி பாருங்கள், பேப்பர் நான் வந்து இது பேப்பர் கப்பில் ஊற்றி தான் எடுத்தேன். இதுக்கு நான் ஸ்டிக் எதுவும் போடலை, சும்மா உங்ககிட்ட காமிக்கணுமேங்கிறதுக்காக. பேப்பர் கப் சின்ன கப்பில் நீங்கள் ஊற்றிட்டு நான் பச்சை மாங்காய் நான் இந்த சைஸ் தான் எடுத்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அந்த 8 ஐஸ் வந்துச்சு, கூட அந்த ஒரு கப்பும் வந்தது. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஐஸ் ரொம்ப சிம்பிள். இது மாம்பழம் எடுத்துகிட்டு அந்த பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 கப் எடுத்துருக்கேன், ஆனால் 1 கப் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா ஃபுல்லாகவே மில்க் என்ன போட ரொம்ப திகட்டும், சாப்பிட முடியாது. அதனால் இது மாதிரி 1 கப் மாம்பழத்தை நல்லாவே கொஞ்சம் நான் வந்து இந்த 1 கப் தான் இருந்துச்சு, கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த சர்க்கரையும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றிட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் நான் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினேன், அப்போ தான் நல்லா. ஏன்னா பால் வந்து நம்ம ஊற்ற மாம்பழத்தோட அந்த பல்ப்பில் தண்ணி ஊற்றி அரைக்க ரொம்ப திக்காக தான் ஆகுமே தவிர ரொம்ப தண்ணியாகவே ஆகாது, நல்லாவே தாங்கும்.
இப்போ நான் இந்த பால் ஊற்றி அடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு, நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணியும் ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு தான் அடித்து கொண்டு வந்திருக்கேன் இந்த லிக்விட் வரத்துக்கு. ஃபுல்லாக மில்க் போட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் நான் போட்டேன். உங்களுக்கு எப்படியோ உங்களோட விருப்பம். சர்க்கரையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. இதுவுமே நீங்கள் வந்துட்டு அழகாக குல்ஃபியோட அச்சு இருந்தால் கூட ஊற்றலாம். குல்ஃபி மாதிரி இருக்கும், மேங்கோ குல்ஃபி மாதிரி. கொஞ்சம் முந்திரி பாதாம் இதெல்லாம் அரைச்சும் போடலாம். பட் நான் அதெல்லாம் போடலை, சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து குல்ஃபி டைப்பான ஐஸ்கிரீம் வந்து நான் உங்களுக்கு 3 நான் சொல்லிக் கொடுக்குறேன். சாக்லேட் குல்ஃபி அந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த சண்டே நீங்கள் இன்றைக்கே நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். எல்லாருமே பசங்க வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஐஸ் அச்சு இது எல்லாமே எதிர்பார்க்காதீங்க. அழகாக ஒரு பேப்பர் கப் இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க. இல்லையா ஸ்டீல் கிளாஸில் கூட நீங்கள் அழகாக அதை போட்டு ஸ்டிக் வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த மேங்கோ ஐஸ்க்கு ஸ்டிக் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்டீல் கிளாஸில் ஊற்றிட்டு வெளியில் எடுத்து கட் பண்ணி குல்ஃபி மாதிரி சாப்பிடலாம். நல்ல ஜில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. மாம்பழம்லாம் இப்போ அடிக்கடி வாங்குவாங்க எல்லார் வீட்லேயுமே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்களை விட நான் இது சின்ன குழந்தைங்களுக்காக தான் போட்டேன். ஏன்னா எனக்கு லீவுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மிஸ் சேனலில் வந்து எங்களுக்கு ஐஸ்லாம் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக. பாருங்கள் நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து ஸ்டிக்கோடு நான் வைக்கல பாருங்கள், ஏதோ தனித்தனியாக வச்சு காமிச்சேன். குல்ஃபி மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரியும் நம்ம இதை சாப்பிட்லாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதை நான் வந்து பேப்பர் கப்பில் எதுவுமே பண்ணலை, அதனால தான் இது வெறுமனே இந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் ஊற்றுனேன். இது கிரேப் ஐஸ். ஆக்சுவலாக வந்து திராட்சை வந்து கொட்டை தூள் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், பன்னீர் திராட்சையில் கொட்டை இதெல்லாம் தூளெல்லாம் எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதை ஐஸாகவே பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் 1 கப் 1/4 கிலோ திராட்சை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து சின்ன கப் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து இந்த பவுல் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். இப்போ வந்து இதில் திராட்சையெல்லாம் உதுத்து போட்டுக்கோங்க. கொட்டையோடு தான் போடணும், தோல் கொட்டை எல்லாமே தான் அப்படியே போட்டுருங்க. சர்க்கரை தேவையான அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 1/4 கிலோ திராட்சை போட்டேன். இதில் வந்து ஒரு 10 ஐஸ்க்கு மேலே வந்தது. நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது அது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டிட்டு நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். பச்சை மாங்காய் மட்டும்தான் கொஞ்சம் வேலை, ஆனால் அதுவும் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். எல்லா ஐஸுமே அது தனித்திறமையோடு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். கலர்னால் கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ கலர் ஆட் பண்ணுவாங்க போல். கிரேப் ஐஸ் பார்த்திங்கன்னா அப்படி பிளாக் கலராக இருக்கும் இல்லையா. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணோம்னா கொஞ்சம் கலர் கம்மியாக தான் வந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் அவங்க ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு டவுட்டு. இந்த மாதிரி நல்ல திராட்சை தான் இது. வந்து நல்ல பன்னீர் திராட்சை. கருப்பு திராட்சை சீட்லெஸ் வருது, அதில் கூட செய்யலாம் தான் நினைக்கிறேன். நான் அதில் செய்ததில்லை, பன்னீர் திராட்சையில் தான் செய்வேன் கிரேப் ஐஸ் பண்ணேன்னா. இதுலேயும் பால்லாம் நான் ஊற்றல, வெறும் தண்ணி தான். இதுக்கு வந்து இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், நல்ல புளிப்பு, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் இந்த லீவில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், அவங்க எப்போவுமே வெறும் குக்கிங் மாதிரியே சொல்லி கொடுக்குறீங்களே மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த கலர் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை என்ன மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓல்டு சப்ஸ்கிரைபர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கெலாம் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ஐஸ் எப்படி இருந்துச்சு செய்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். 3 ஐஸுமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அதே மாதிரி என்னோடய இன்னொரு நியூ சேனல் இருக்குது. நான் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பயோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது குக்கிங் இல்லாமல் கிராஃப்ட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டானது. பார்த்து நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன நான் சொல்ல வரேன்றதை பாருங்கள். அது வந்துட்டு நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். ஸோ நானுமே என்னை முகத்தை காமிச்சு வீடியோ போடணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க முகத்தை காமிச்சு வீடியோ போடலன்னு. ஏன்னா எனக்கிட்ட வந்து ஸ்டாண்டெல்லாம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. வந்துட்டு நான் வந்து சும்மா ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் வச்சு எடுக்கும்போது என்கிட்ட அந்த மைக் இல்லை. மைக்கு நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு நான் தாராளமாக என் முகத்தை காமிச்சே நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இது பாருங்கள், நான் வந்து இதையுமே வந்து இந்த சின்ன மாதிரி இந்த கப்பில் ஊற்றி எடுத்திருக்கேன் பாருங்கள். கிராஸாக தான் நான் சொன்னேனே, இந்த ஃபாயில் பேப்பர்லாம் வைக்கல, சும்மா அப்படி கிராஸாக ஸ்டிக்கை வச்சுட்டேன் நானாகவே. பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். ரொம்ப யாராவது கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு அந்த கிளாஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் அந்த ஸ்டிக் போட்டிங்கன்னா நகராமல் ஒரே இடத்துல இருக்கும். நான் எதுக்காக இது வச்சு காமிச்சேன்னா, இப்போ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்கணும் போல் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. தாராளமாக பேப்பர் கப் இல்லை ஸ்டீல் கிளாஸில் கூட தாராளமாக பண்ணலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம இஷ்டம் தான். நமக்கு தேவை ஐஸ், அவ்வளோதான்.
அது எந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு என்ன, நம்ம ஹாப்பியாக சண்டேவை என்ஜாய் பண்ணணும். இதை செய்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.